அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அனைவரும் இதுக்கு முன்னால பித்த உடம்பு உள்ளவங்க தேய்க்கிற மாதிரி ஒரு தைலம் சொல்லுவோம். இது அனைவரும் தயார் பண்ண அனைவரும் தேய்க்கக்கூடிய ஒரு தைலம். உடம்பு உஷ்ணத்துக்காக எல்லாருமே தேய்க்கலாம். வாதம், பித்தம், கபம் எல்லாருமே பொதுவாக தேய்க்கக்கூடிய ஒரு தைலம். தலைக்கு தேய்க்கிறது இல்லாம உடம்புக்கும் தேய்ச்சி குளிக்கலாம். ஒரு 200 ml எண்ணெய் ரெடி பண்ற மாதிரி சொல்றேன். சுத்தமான தேங்காய்னா ஒரு 200 ml எடுத்துக்காங்க. கீவா நெல்லி சாறு ஒரு 100 ml. கீவா நெல்லி கொடுக்கும் போது அதோட வேற கட் பண்ணி எடுத்துக்காங்க. அந்த வேற அரைக்கிறதுக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கும். அந்த வேற கத்திரிக்கோளால கத்தியால துண்டா கட் பண்ணி அதே அந்த எண்ணெய்க்கே போட்டுங்க. ஒரு 25 கிராம் ஜீரகத்தை, சின்ன ஜீரகத்தை அதையும் எண்ணெய்க்கிலே போட்டுருங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி அதுவும் எண்ணெய்க்கிலே போட்டுருங்க. எண்ணெய் சூடானதான் இது எல்லாமே ஒன்னொன்னா போடணும். எண்ணெய் நல்லா கொதிச்சு எல்லாமே சாறு சுண்டி வர்ற பக்குவம் வரும்போது, சுண்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 200 ml எண்ணெய்க்கு ஒரு 10 கிராம் மிளகு, குறுமிளகு, மிளகு ஒன்றுக்கு போட்டுருங்க. கிண்டிக்கிட்டே வாங்க. என்ன பக்கம் வரும்போது அந்த சாறை இல்லாம சுண்டி வரும்போது மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு மிளகு வெடிச்சினாலே அடுத்தடுத்த மிளகுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மிளகு வெடிக்கிற பக்கம் வரும்போது டக்குன்னு சட்டியை மாற்றிடுங்க. உடனே இறக்கி வேற ஒரு சட்டியில உடனே வடிக்கிட்டு ரொம்ப நேரம் அந்த சட்டி அடுப்புலேயே இருந்துச்சுன்னா எண்ணெய் முறையிலும் கரைஞ்சிடும். அந்த பக்குவம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிளகு வெடிக்கும் போது இறக்கணும்னு சொல்றது. ஆனா தேய்ச்சி வைக்கிற தைலத்துக்கு மிளகும் போடணும். வடிகட்டி வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்காம பொதுவாக தலைக்கு தேய்க்கலாம். எல்லாருமே தேய்க்கலாம். உஷ்ணம் குறையும். உடம்பு முழுக்க தேய்ச்சியும் குளிக்கலாம். பொதுவா ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். பெண்கள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு தைலம். உடம்பு உஷ்ணத்தை சரி பண்ணக்கூடியது. நன்றி.